வணக்கம் மக்களே, வெல்கம் டு காஸ் கேட்டில் சேனல். ஸோ அடுத்ததாக இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது ஹுண்டாய் எக்ஸ்டரோட பேஸ் வே வந்து பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு இன்றைக்கி யார் கார் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவை ஹுண்டாயிலேருந்து நமக்கு இன்றைக்கி இந்த காரை கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பிக் ஷவுட் அவுட் கொடுத்துக்கலாம். அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் புக்கிங்ஸ் மற்றும் டெஸ்ட் ட்ரைவ்ஸ்க்கு அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் காஸ் கேட்டில் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் எங்களோட சோஷியல் மீடியா சேனல்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹுண்டாய் எக்ஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ ரிவ்யூக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 lakhs பட்ஜெட் நான் வச்சுருக்கேன், எனக்கு ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த எக்ஸ்டரோட பேஸ் மாடல், அதாவது எனக்கு ஃபீச்சர்ஸ் நிறைய வேண்டாம், எனக்கு பேசிக்காக ஒரு கார் வேணும், ஆனால் ஒரு எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காம்பேக்ட் எஸ்யூவி எக்ஸ்டரை நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ அதை பற்றின ரிவ்யூ நம்ம இப்போ பார்த்துருவோம், வாங்க. ஸோ ஹுண்டாய் எக்ஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ ரிவ்யூக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த கீ ஃபாப் வந்து காமிச்சிடும். உங்களுக்கு இதில் ரிமோட் வித் ஃப்ளிப் டைப் கீ வந்து கொடுத்துருக்காங்க. லாக் அன்லாக் அண்ட் ஹோல்ட் பட்டனுக்குள்ள சுவிட்சுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் ஃப்ளிப் டைப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பேஸ் மாடல்லே உங்களுக்கு ரிமோட் கீயுமே வந்து கொடுத்துட்றாங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு எக்ஸ்டருக்கான அந்த பேஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஹுண்டாய்க்கான லோகோ எல்லாமே சில்வர் ஆக்சென்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு இந்த ஹெச்ங்கிறது வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்டர்ஸ் தான், உங்களுக்கு டிஆர்எல்ஸ் எதுவுமே வந்து இந்த பேஸ் மாடலில் வந்து வராது. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு பெரிய ஹாலஜன் செட்டப் கொண்ட ஒரு ஹெட்லாம்ப்ஸுமே கொடுத்துருக்காங்க. நல்லா பாக்ஸியான ஒரு ஷேப்பில் இருக்குது. இந்த காருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் ஷேப்பில் தான் வந்து இருக்கும், ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி. அண்ட் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மேட் ஃபினிஷில் வந்து உங்களுக்கு அந்த டிசைன் எலமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. மற்ற வேரியன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் கிளாஸ் பிளாக்ல கொடுத்துருப்பாங்க, இதில் ஃபுல்லாக மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழேயும் அதே மாதிரி தான் உங்களுக்கு பம்பர் கார்னிஷ்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து அந்த சில்வர் ஆக்சன் கார்னிஷ் வந்து இருக்குது. டோயிங் ஹூக் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அண்டர் த ஹூட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 1.2 liter கப்பா இன்ஜின், மேட்டட் டு 5 speed மேனுவல். ஸோ பேஸ் வேரியண்ட்டில் உங்களுக்கு மேனுவல் தான் வந்து கிடைக்க போகுது. அண்ட் இதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா 83 PS ஆஃப் பவர் அண்ட் 130 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. இன்ஜின் பேயுமே நான் வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளே போயிட்டு எஸ், ஸோ இதுதான் இதோட இன்ஜின் பே. உங்களுக்கு இன்சுலேஷன் எதுவுமே வந்து கொடுக்கல. நல்லா வெயிட்டான ஒரு ஹூட்மே வந்து கொடுத்துருக்காங்க. 1.2 அப்படிங்கிற பேஜிங்குமே வந்து இருக்குது. இதான் இதோட இன்ஜின் பே. ஸோ க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இதோட ப்ரொஃபைல் வந்து 165/70 14 inchக்கான ஒரு ஸ்டீல் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் அக்சசரிஸில் உங்களுக்கு கேப்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்ஸ், பேக்கில் டம் பிரேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சப்-4 மீட்டர் காம்பேக்ட் எஸ்யூவி நான் சொன்னாலே. ஸோ அது வந்து 3850 mm ஒரு லென்த்துமே வந்து இருக்கும். ஹைட் வந்து 1620 அண்ட் இதோட வித் வந்து ஆல்மோஸ்ட் 1.7 meters வந்து கொடுத்துருக்காங்க. சைடு ஃபெண்டரில் வந்து உங்களுக்கு டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேனுவல் அட்ஜஸ்டபிள் வார்வியம்ஸ் தான். இதில் மேட் பிளாக் ஃபினிஷில் உங்களுக்கு இந்த டோர் ஹேண்டில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸ் காட்டுறதுக்காக இந்த பிளாக் கலர் ஆர்ச்சுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே உங்களுக்கு ரூஃப் ரெயில்ஸ் எதுவுமே வந்து இல்லை. நல்ல ஒரு பெரிய டிஎல்ஓவுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. கீழே கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்க்கலாம். நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம ரோட் கண்டிஷன்ஸ்க்கு ஈஸியாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி. அண்ட் அதே மாதிரி இதோட வீல் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 2450 mm ஒரு வீல் பேஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே நான் சைடில் இந்த விண்டோ லைனிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரப்பர் லைனிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஃபுல்லாகவே மேட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுலேயும் கொஞ்சம் அந்த ஹெச் ஷேப்பில் டிசைன் பேட்டர்ன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. மேலே வந்து உங்களுக்கு இன்ஃபர்டெயின்மெண்ட் எதுவுமே இல்லை. பட் ஆனால் நீங்கள் இன்ஃபர்டெயின்மெண்ட் மாட்டிங்கன்னா அந்த ஆண்டனா மாட்டுறதுக்கான அந்த பிளேஸ்மெண்ட்மே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம், ஒரு ஃப்ளைட்டுமே வந்து ஒன்று போகுது. ஸோ எஸ், பாய் இண்டிகோ. அப்படி நம்ம ஹுண்டாய்க்கு வருவோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து ஃபுல் கிளாஸ் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு ஹுண்டாய்க்கான லோகோ வந்து சில்வர் கலரில் இருக்குது. பின்னாடி இந்த இடத்துல உங்களுக்கு டீஃபாகர் லைன்ஸ் எதுவுமே வந்து இல்லை, பிளேனான ஒரு விண்ட்ஷீல்டு. அதே மாதிரி ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்பே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரியரில் இந்த இடத்துல வந்து எல்இடி டெய்லைட்ஸ் வந்து இந்த ஹெச் மட்டும் எல்இடி, மிச்சம் எல்லாமே வந்து பல்ப்ஸ் தான். எக்ஸ்டருக்கான பேஜிங் அண்ட் ரியர் பேக்கிங் சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா அந்த மாதிரியான எந்த பிளேஸ்மெண்ட்ஸும் கிடையாது. அகைன் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த சில்வர் கார்னிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. 2 ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து கிடைக்குது. அப்படியே இதோட பூட்டுக்கு போகலாம். பூட் போனோன்னா 250 லிட்டர்ஸ்க்கான ஒரு பூட் ஸ்பேஸ்மே வந்து கிடைக்க போகுது. 60/40 ஸ்பிளிட் எதுவுமே இல்லை. பார்ஷல் ஷெல்ஃப் எல்லாமே நீங்கள் அடிஷ்னல் அக்சசரிஸில் வாங்கினீங்கன்னா அதில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதோட பூட் ஸ்பேஸ். நம்ம அப்படியே இன்டீரியருக்கு போகலாம். இன்டீரியர் போனோன்னா உங்களுக்கு இது ஃபுல்லாகவே பிளாக் கலர் கிளாடிங் தான் பிளாஸ்டிக்ஸில். ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே பிளாக் கலர் தான். அண்ட் இதில் ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பேஸ் வேரியண்ட்லேருந்து. ஹெட் ரெஸ்ட் வந்து உங்களுக்கு
ஹைட் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுக்கல. பட் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஒயிட் கலர் டிசைன் பேட்டர்ன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டர்க்கான அந்த பேஜிங். அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு டாகிள் பண்ணுறதுக்குள்ள சுவிட்ச் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஆடியோ சிஸ்டம் எதுவுமே வந்து வராது. ஸோ நான் உள்ளே வந்து போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பிளேனாக ஒரு பிளாக் கலர் டேஷ்போர்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கொஞ்சம் ரஃப் டெக்ஸ்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாகவே எம்டி தான். இல்லை ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆட்டோடெமிங் ஐஆர்விஎம்ஸ் எதுவுமே வந்து இல்லை. அண்ட் இதில் வேனிட்டி மிரர்ஸ் எதுவுமே வந்து கொடுக்கல. சன்வைசர்ஸில் இதுலேயுமே டிக்கெட் ஹோல்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க. 6 ஏர் பேக்ஸ் வந்து சேஃப்டிக்கு வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அக்ராஸ் ஆல் வேரியன்ட்ஸ். மேனுவல் ஏசி வென்ட்ஸ் வந்து மேனுவல் ஏசி கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏசி வென்ட்ஸில் இதுலேயுமே சில்வர் கலர் காணி சென்டரில் ஹசார்ட்கான சுவிச்சஸ். இங்கே ஒரு பெரிய க்ளவ் பாக்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் எய்ட் கிட் ஒன்று இருக்குது. இதில் ஒரு குட்டியான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட். அண்ட் அதே மாதிரி இங்கே ஒரு மொபைல் ஹோல்டர், 5 ஸ்பீட் மேனுவல் கான கியர் பாக்ஸ். இங்கே 2 கப் ஹோல்டர்ஸ். இங்கே உங்களுக்கு மேனுவல் ஹேண்ட் பிரேக்ஸ். இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம் சீட்ஸ் நல்லா தை சப்போர்ட் வந்து நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ஹைட்டுமே நல்லா சஃபிஷியண்ட்டாக வந்து இருக்குது. அண்ட் அப்படியே சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட் லெவலில் இருக்கிற சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராப்பரான டெட் பெடல் வந்து இருக்குது. ஆக்சிலேட்டர், பிரேக் அண்ட் கிளச்சு. ஸோ கீ ஸ்லாட்டில் போடுற மாதிரியான இதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்டுக்குள்ள சுவிச்சஸ், லெஃப்ட்டில் வைப்பர்ஸ்க்கான சுவிச்சஸ் வந்து கிடைக்குது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு டாகிள் பண்ணுற மாதிரியான மேனுவல் ஓஆர்விஎம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 1 லிட்டர் பாட்டில் ஸ்டோரேஜ், ஸ்பீக்கர்ஸ்க்கான ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே ரியரில் போனோன்னா அதே மாதிரி உங்களுக்கு ஓல்டு ஸ்கூல் ஸ்டைலில் நீங்கள் வந்து ஏற்றி இறக்கிக்கலாம். இதில் 1 லிட்டர் பாட்டில் ஸ்டோரேஜ், அகைன் ஸ்பீக்கர்ஸ்க்கான ப்ரொவிஷன். பின்னாடி உட்காந்தோன்னா உங்களுக்கு ஸ்கூப்ட் அவுட் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஃபுல்லாக தள்ளி போட்டு எனக்கு இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. ஏன்னா எஸ்யூவிங்கிறனால இன்க்ரெஸ் அண்ட் எக்ரெஸ் வந்து இன்னுமே ஈஸியாக இருக்கும் காம்பேக்ட் எஸ்யூவியில் இருக்கிறனால. ஸோ இதுதான் அதோட ஃப்ரண்ட் டேஷ்போர்ட். அண்ட் ஹைட்டு வந்து பாருங்கள், நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹெட்ரூம். பின்னாடி ஹெட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துறதுனால இன்னுமே அந்த ரெக்லைன் ஆங்கிளுமே நல்லா சொஃபிஸ்டிகேட்டடாக இருந்திருக்கு. சென்டர் பேசஞ்சருக்கு வந்து உங்களுக்கு ஹெட்ரெஸ்ட் எதுவுமே வந்து கொடுக்கல. அண்ட் ரியர் ஏசி வென்ட்ஸ் எதுவுமே வந்து இல்லை. 3 பேருக்கு சீட் பெல்ட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸிட்டாகவும் எஸ் எக்ஸ்டர் பேஸ் வேரியண்ட் EX மாடல் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ரிவ்யூ, எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் வந்து நான் உங்களுக்கு காமிச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் எங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜிஜே. தேங்க்யூ.